ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெஹோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக இப்பொழுதும் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அல்லது சோசியல் மீடியா மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அல்லது பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான தெய்வஜனமே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார். அந்த ஒரு சிந்தையோடு, அந்த ஒரு எண்ணத்தோடு எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து கொண்டே இருங்கள். இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா? இதுவரைக்கும் நடந்து வந்த பாதைகளை நினைத்து அல்லது கடந்த நாட்களிலே இருந்த அநேக விதமான சந்தோஷமான காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே என் தேவன் கிருபையாக இரக்கம் பாராட்டி இருக்கிறார் அல்லவா? அவைகளையெல்லாம் நினைத்து பார்த்து நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல பழகி கொள்ளும் போது, ஸ்தோத்திரம் சொல்லும் போதே உங்களுக்குள்ளாக ஒரு மனமகிழ்ச்சியை நீங்கள் காணலாம். உங்கள் இருதயத்திற்குள்ளாக ஒரு சந்தோஷத்தை நீங்கள் உணரலாம். இன்றைய நாளிலும் பார்த்தோம் என்றால், நீங்கள் என்னுடைய குடும்பத்திலே நான் மிகவும் தலைகுனிந்த ஒரு நிலைமையோடு இருக்கிறேனே என்று சொல்லியிருக்கிறீர்களா? அல்லது மற்றவர்களினால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே நான் மற்றவர்கள், என் குடும்பம் அல்லது நான் வாழ்கின்ற சமுதாயம் இருக்கிற இடத்திலே என்னால் தலை நிமிர்ந்து வாழ முடியவில்லையே என்று சொல்லியிருக்கிறீர்களா? உங்களுக்காக தான் என் தேவன் இன்றைக்கென்று சொல்லி ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். ஒரு அற்புதத்தை அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் ஆவலாய் இருக்கிறார். வேத புத்தகத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க இருக்கிறேன். சங்கீதம் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 8ஆம் வேத வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த வேத வசனத்தை அல்லது இந்த சங்கீதத்தை எழுதிய ஆக்கியோன் அவர் கூறுகிறார், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி. அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நின்றது போல உங்களை என் தேவன் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் பார்க்கும்போது என் தேவன் அவர் அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்தவர். அவ்வளவு ஒரு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் அல்லவா? ஆம். எந்த இடத்துல தலைகுனிவு உங்களுக்கு ஏற்பட்டதோ, எந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் தோல்வியை கண்டீர்களோ, எந்த இடத்துல வெட்கம் இருந்ததோ, அவமானம் இருந்ததோ, அதே இடத்திலே உங்களை நிமிர செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நான் பல உறவுகளினாலே அல்லது என்னுடைய வேலை ஸ்தலத்திலே எனக்கு இருக்கிற பதவி அல்லது எனக்கு இருக்கிற பண பற்றாக்குறைகள், என்னுடைய ஏழ்மை நிலைமை என்று சொல்லி இவைகளினாலே என்னுடைய உறவினர்கள் மத்தியில் கூட என்னால் நிமிர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் தள்ளப்பட்டு விட்டேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா? அல்லது நான் எடுத்த பல முடிவுகளினால் இப்பொழுது தோற்று போய் நின்று கொண்டிருக்கிறேன், என் குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக தான் தள்ளப்பட்டிருக்கிறது, அல்லது என்னுடைய பிள்ளைகள் எனக்கு தலைகுனிவை கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களை பார்த்துதான் என் தேவன், என் இயேசு கிறிஸ்து அவர் கூறுகிறார், நான் உங்களை நிமிர செய்வேன் என்று சொல்லி. ஆம், நான் உங்களை நிமிர்ந்து நிற்க செய்வேன் என்று சொல்லி கூறுகிறார். எந்த இடத்திலே, எந்த நேரத்திலே, எந்த சமயமும் இருந்தாலும் பரவாயில்லை. இது ஒரு சில நாட்கள் அல்ல, பல மாதமாக, ஏன் பல வருடமாக கூட இப்படிப்பட்ட ஒரு பாதையினுடைய என்னுடைய குடும்பம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. நான் இருக்கிற வேலையிலே இப்படிப்பட்ட பல துன்பங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். பல நேரங்களிலே கண்ணீரின் பாதையாக இருக்கிறது. வெளியே சொல்ல முடியாதபடி தலைகுனிவு எனக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்களை இன்றைய நாளிலே என் தேவன் நிமிர செய்வேன் என்று சொல்லி அவர் வார்த்தையை கூறுகிறார். வேதத்திலே கூட பார்க்கும்போது உங்களை போல ஒரு ஸ்திரீ காணப்பட்டார்கள். அவர்களை நிமிர செய்த என் தேவன் உங்களை விட்டு விடுவாராம்? எடுத்துக்கொள்ளலாமே. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே 11, 12, 13ஆம் வேத வசனங்களை நாம் பார்க்கலாம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இப்பொழுதும் நாம் வாசித்த அல்லது நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிற அந்த வேத பகுதியிலே பார்க்கும்போது 18 வருஷமாய் நிமிர கூடாத ஒரு ஸ்திரீ காணப்பட்டாள் அல்லவா?
அந்த ஸ்திரீயின் மீது இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரங்களை வைத்த உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாலாம். ஆம், இந்த ஸ்திரீ 1 வருடம் 2 வருடம் இல்லைங்க, 18 வருஷமாய் அவளால் நிமிர முடியாத ஒரு கூனியாக தரையே பார்த்து கொண்டிருந்து மனிதர்களை பார்க்க முடியாது, தான் விருப்பப்பட்ட எதையுமே பார்க்க முடியாதபடி இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிறாள் அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதே போலதான் நீங்களும் கூட நானும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, சரீர சுகத்திற்காக மாத்திரம் அல்லாதபடி என்னுடைய குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு கட்டுகளோடு இருக்கிறது, வளர்ச்சி அற்ற ஒரு நிலைமை இருக்கிறது, கூனி குறுகக்கூடிய வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறீர்களா? எவ்விதத்திலும் ஒரு முன்னேற்றம் இல்லையே, நிமிர்ந்து வர முடியாதபடி இருக்கிறதே, நிமிர்ந்து வரலாம் என்று சொல்லி நினைத்தால் கூட அந்த நேரத்தில் எடுக்கிற முயற்சிகள் பிரயாசங்கள் எல்லாம் வீணாவாய் போய்விடுகிறது, விருதாவாய் போய்விடுகிறது, பலனற்றதாய் போய்விடுகிறது, முடிவை பார்க்கும் போது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இருக்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்றைக்கும் அப்படியாக தான் இந்த ஸ்ரீ 18 வருடமா இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தோடு அவர்களும் போராடி கொண்டிருந்தார்கள். இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது இந்த ஸ்ரீ எங்கே இருந்தார்களாம்? தேவாலயத்திலே இருந்தார்களாம். தேவாலயத்திலே இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கு போதகம் பண்ணி கொண்டிருந்தார்களாம். 2 காரியங்களை உங்களுக்கு நான் இந்த ஸ்ரீயின் மூலமாக கற்றுக்கொள்ளும்படியாக, அல்லது ஸ்ரீயினுடைய குணாதிசயத்தை அல்லது ஸ்ரீ பெற்றுக்கொண்ட நன்மைக்கு காரணம் என்ன என்று சொல்லி நான் சொல்ல இருக்கிறேன். முதலாவது பார்க்கும்போது இந்த ஸ்ரீ அவர்கள் பார்த்தோம் என்றால் தேவாலயத்திலே இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணக்கூடிய இடத்திலே இருந்தார்கள். ஆம், இந்த ஸ்ரீயினுடைய நிலைமை என்ன? கூனியா இருக்கக்கூடியவர்கள் அல்லவா? இந்த ஸ்ரீ தேவாலயத்திற்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அல்லவா ஆலயத்திற்கு வருவது என்று சொல்லி. வந்தால் கூட யார் என்னை பார்ப்பார்கள், அல்லது இவர்களால் தான் மற்றவர்களை பார்க்க முடியுமா? முடியாத ஒரு சூழ்நிலை தான். மனதிலே மிகுந்த ஒரு வேதனைகள், துக்கம், மனசோர்வுகள் இருக்கதான் செய்திருக்கும். ஆனாலும் அந்த ஸ்திரீ பார்க்கும்போது ஓய்வு நாளிலே ஆலயத்திற்கு வந்திருந்தார்களாம், ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திற்கு வந்திருந்தார்களாம். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஓய்வு நாளிலே இவர்கள் சொல்லி இருக்கலாம், என்னால் வர முடியாது, நடக்க முடியாது, என்னால் நிமிர்ந்து பார்க்க முடியாது, நான் யாரை பார்க்க போகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்து வீட்டிலே இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஸ்ரீ அப்படி இல்லாதபடி, ஆண்டவருடைய ஓய்வு நாளா இருக்கிறதே, கர்த்தருடைய பிரமாணம் சொல்லி இருக்கிறதே, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கடவாயாக என்று சொல்லி, ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதே என்று சொல்லி, தன்னால் முடியவில்லை என்றாலும், தன்னால் கூடாது என்றாலும், தான் செல்வதனாலே எந்த பிரயோஜனமும் இல்லை என்றாலும், அன்றைக்கு அந்த ஸ்ரீ ஆலயத்திற்கு அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் ஆலயத்திற்கு ஓய்வு நாள் தோறும் செல்கிறீர்களா? சற்று உங்களை நீங்களே சற்று ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆம், என்னால் முடியவில்லை, நான் போவதனாலே என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று சொல்லி பலவிதமான பின்மாற்றங்களினாலே அல்லது பலவிதமான மனசோர்வுகளினாலே, நான் போனால் யார் என்னை பார்ப்பார்கள், யார் என்னை கண்டு கொள்ளுவார்கள், மற்றவர்களிடத்திலே பேசுவதற்கோ எனக்கு பழகுவதற்கோ முடியாதே என்று சொல்லி அச்சம் கொண்டிருந்து, அல்லது பலவிதமான ஏதோ ஒரு விதமான ஒரு சோர்வுகளோடு கட்டப்பட்ட நிலைமையிலே ஆலயத்திற்கு போகாதபடி இருந்திருக்கிறீர்களா? இன்றைய நாளிலே இந்த ஸ்ரீயின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். முடியாத நிலைமையிலும் இந்த ஸ்ரீ அன்றைக்கு தேவாலயத்திலே இருந்தார்களாம். தேவாலயத்திலே அன்றைக்கு அந்த ஓய்வு நாளில் அவர்கள் சென்றிருந்ததின் நிமித்தமாக தான் இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு காண முடிந்தது. எத்தனையோ நான் நினைக்கிறேன், எத்தனையோ வாரம், எத்தனையோ வருடமாக கூட சரியாக அந்த ஸ்ரீ சென்றிருப்பார்கள் தான். ஆனால் அன்றைக்கு ஓய்வு நாளிலே அந்த ஸ்ரீ சென்றதின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை காண முடிந்தது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் ஏதோ ஒரு காரணத்தினாலே சொல்லிக் கொண்டிருந்த ஆலயம் செல்லாதபடி இருந்தீர்கள் என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆலயத்திற்கு சரியாக வாரந்தோறும் செல்லுவேன் என்று சொல்லி, தேவாலயத்திற்கு செல்லுவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கும் போது
கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அது மாத்திரம் அல்லாதபடி இந்த ஸ்திரீ பார்க்கும்போது இயேசு இந்த ஸ்திரீயை பார்க்கிறார்களாம். ஆம், அப்படி என்றால் என்ன? பார்க்கக்கூடிய அளவிற்கு முன்பதாகவே இந்த ஸ்திரீ இயேசுவினுடைய கண்களுக்கு படும்படியாக முன்பாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் கூனி, இவர்களால் பார்க்கும்போது மற்றவர்கள் வருவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து இப்பொழுது போதகம் செய்து கொண்டிருக்கிறார், பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்திலே மற்றவர்கள் வருவதற்கு முன்பாக இவர்கள் போய் நின்றிருக்கிறார்கள் என்றால், அப்படி என்றால் எல்லாருக்கும் முன்பாகவே அவர்கள் வந்திருக்கிறார்கள் அல்லவா? நடக்க முடியாத ஒரு நிலைமை, மிகவும் ஒரு கஷ்டமான, தன்னுடைய சரீரத்திலே பேர்பட்ட ஒரு பலவீனம் இருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் தாமதமாக வரவில்லை, அவர்கள் பின்பாக நின்று கொண்டிருக்கவில்லை. யாரோ பிரசங்கம் செய்வார்களே என்று சொல்லி, யாரோ போதகம் பண்ணுவார்களே என்று சொல்லி, ஏனோ தானோ என்று சொல்லி எங்கேயோ நின்று கொண்டிருக்கவில்லை. இயேசு உடைய கண்களுக்கு படும்படியாக முன்பதாகவே வந்திருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆலயத்திற்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்களே, எப்பொழுது சொல்லுகிறீர்கள்? ஆலய ஆராதனைக்கு முன்பதாகவே சொல்லுகிறீர்களா, அல்லது ஆலய ஆராதனையினுடைய பாதி வேளையிலே, அல்லது ஆலய ஆராதனையுடைய செய்தி வேளையிலே, காணிக்கை பகுதியிலே என்று சொல்லி ஆலய ஆராதனைக்குரிய முறைமைகள் நடந்து கொண்டிருக்கிற இடைப்பட்ட வேளையிலே சொல்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த கூனியாகிய இப்படிப்பட்ட பலவீனத்தோடு, நிமரக்கூடாத பலவீனத்தோடு இருந்த இந்த ஸ்ரீ முன்பதாகவே சென்றிருக்கிறார்கள். அப்படியாக நீங்களும் ஆலய ஆராதனைக்கு முன்பாகவே நீங்கள் சென்று பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய குறைகளை நிறைவாக்கி, உங்களுக்கு வேண்டிய நன்மையை நீங்கள் எதற்காக குனிந்து நிற்கிறீர்களோ, அல்லது தலைகுனிந்து காணப்பட்டிருக்கிறீர்களோ, அல்லது தலைகுனிவு இருக்கிறதோ, எந்த இடத்திலே தோல்வியோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களோ, அந்த இடத்திலே என் தேவன் உங்களை நிமிர செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு அந்த ஸ்ரீயின் மீது கைகளை வைத்தார். வைத்த உடனேயே அந்த ஸ்ரீ நிமிர்ந்தாலாம், தேவனை மகிமைப்படுத்தினாலாம். இதுவரைக்கும் காணாத ஒன்று, இதுவரைக்கும் பார்த்திராத ஒன்று அல்லவா அந்த ஸ்ரீயால். இதுவரைக்கும் எல்லா மனிதர்களையும் பார்த்திருக்க முடியாது, எல்லாவற்றையும் பார்த்திருக்க முடியாது. இதுவரைக்கும் இந்த பூமியையே, தரையே, நிலத்தையே பார்த்து கொண்டிருந்த அந்த ஸ்ரீக்கு இப்பொழுது எல்லாவற்றையும் பார்க்கும்படியான அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம், அப்பேற்பட்ட ஒரு ஆரோக்கியம் கிடைத்தது. காரணம் என்ன? இந்த ஸ்ரீ எடுத்த முயற்சிகள் தான். நீங்களும் தேவனுக்கு பிரியமாக அப்படியாக எடுத்து பாருங்கள். ஆலயத்திற்கு வாரந்தோறும் நீங்கள் செல்லுங்கள், முன்பதாகவே சென்று பாருங்கள். நீங்கள் நினைக்கிறதற்கு மேலாக என் தேவன் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி செபிப்போமா? என்னோடு கூட சேர்ந்து செபியுங்கள். இப்பொழுதே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வார். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசின உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. இந்த ஜெப வேளையிலே ஆண்டவரே அப்பா, நானும் நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா, அதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் இப்பொழுதே அவர்கள் நிமிரும்படியான அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை செய்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எடுத்த ஆண்டவரே தீர்மானங்களிலே, பொருத்தனைகளை நிலைத்து நிற்க இயேசுவின் நாமத்தினாலே கிருபை பாராட்டுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதத்தை செய்து விட்டீர், அதிசயத்தை வெளிப்படுத்தி விட்டீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பிரயோஜனமான நான் உடைய கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உங்களை நிமிர செய்யக்கூடிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை நிமிர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலையில வெட்கத்தோடு, அவமானத்தின் மத்தியிலே கூனி குறுகி போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஐயோ என் வாழ்க்கையில ஒரு மேன்மை இல்லையே, என்னால் தலை குனிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் இருக்கிறேனே, எப்பொழுது என் வாழ்க்கையில ஒரு உயர்வு வரும், மேன்மை வரும், இப்படிப்பட்ட தாழ்மையிலிருந்து எப்பொழுது நான் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவேன் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்ப்போடு இருக்கிறீர்களா? ஆம், அன்றைக்கு கர்த்தர் நிமிர பண்ண செய்கிற தேவனாய் இருந்தது போல கூனி குறுகி வாழ்ந்த அதே ஸ்திரீயை எந்த ஆலயத்திலே கூனி போய் இருந்தாலோ அந்த இடத்துல நிமிர செய்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் அவர் நிமிர செய்ய வல்லவராயிருக்கார். உங்கள்
குடும்பத்துக்கு நடுவில், உங்கள் உறவுகளுக்கு மத்தியிலே, உங்கள் வேறு ஸ்தலத்திலே, உங்கள் வியாபார ஸ்தலத்திலே உங்களை நிமிர்ந்து நடக்க செய்ய கர்த்தராய் இருக்கிறார். இந்த நாளிலே கூட ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே ஒவ்வொரு நாளிலும் தினசரி 2 மணி முதல் 3:20 மணி வரை ஜூம் ஆப்பின் மூலமாக நாங்கள் தேசத்திற்காக ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை நீங்களும் இந்த ஜெபத்திலே பங்கு பெற வேண்டும் என்று விரும்பினால் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அந்த லிங்கை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.